கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அதிசயமானவர். அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கார். இன்றைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் புதிய நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், மகளே மகனே, நீ பயப்படாதே. கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பிப்பார். நான் உன்னை நடத்தி கொண்டு வந்த விதத்தை நோக்கிப்பார். நான் அல்லவோ உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தேன். அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணியிருக்கிறார். ஆமென். இனி வரும் நாட்கள் செழிப்பான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். உன்னை நான் ஒரு நாளும் அதிசயத்தை செய்து நீ கடந்து வரும்படியாக நான் செய்வேன். அதிசயத்தை நான் தினந்தோறும் காண செய்வேன். இன்றைய தினத்தில் மாத்திரமல்ல, தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியாக தேவன் செய்ய போகிறார். நம்புகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ அதிசயங்களை காணப்போகிறாய். நீ எல்லாவற்றிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கையிடுகிற வேலையில், போக்கு வரத்தில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் மத்தியில், உன் எண்ணத்தின் முன்னால், உன் ஜனத்தின் முன்னால், நீ வாழ்கிற இடத்துல உனக்கு கர்த்தர் ஒரு நாளும் அதிசயத்தை செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி கொள்ள போகிறார். அதனால் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து இன்றைக்கி சோத்திரத்தோடு கூட இந்த காலை வேளையில் தூங்க கர்த்தர் நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் அவர் உங்களை நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.